வணக்கம். வணக்கண்ணா. இந்த பாரம்பரியமான நாட்டு சேவல்களை வளர்க்குறதுல நெறைய பேர் வெளிய எடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களோட பதிவுல எடுக்கலாம்னு வந்திருக்கோம். உங்கள கண்டிப்பா. பத்தின ஒரு அறிமுகம். எத்தன வருடங்களா அந்த நாட்டு சேவல்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க? என் பேர் கற்குலன். ம். நான் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளக்கோயில் என்னோட ஊரு. நான் ஒரு 10th படிக்கும்போதுலேருந்தே நாட்டு சேவல் வளர்த்துருக்கேன். எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மா வளர்த்தாப்புல. அதுக்கப்புறம் இப்ப நான் வளர்த்துட்டு இருக்கேன். இது ஆடு, மாடு, கோழி கிராமத்துல நம்ம என்னென்ன வளர்ப்போமோ அந்த மாரியே வளர்த்துட்டு இருக்கோம். இது பெருவடைன்னு சொல்லுவோம். இது நம்ம பாரம்பரியமான சேவல். இது நம்ம பாரம்பரியமா நாங்க வளர்த்துட்டு இருக்கோங்க. இது ஏன்னா அழிய விடாம அப்படியே நம்மட்ட வச்சு லைனேஜா ப்ரீட் பண்ணி நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். நீங்க 10வது படிக்கல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. மொத ஒரு சேவல் வாங்கணும், எந்த ஊர்ல வாங்கினா நல்லா இருக்கும், எப்படி பார்க்கணும், அது ஒரு ஐடியா இருக்கும்ல, அதை பத்தின அனுபவத்தை சொல்லுங்க. அப்படிங்கிற ஐடியா கிடையாது. 10th லீவ்ல எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க அக்கா தூத்துக்குடியில மேல சண்முகபுரத்துல கட்டி கொடுத்துருக்கு. அவங்க வீட்டுல எங்க அக்காவோட மாமனார் அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆசைப்பட்டு இதுதான் பெருவட சேவல் அப்படிங்கிற அவங்க சொன்னாங்க. அப்போ அதுல ஆசை வந்ததுல இருந்து அவங்க வீட்டுல லீவ் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு நான் ஊருக்கு வரமுச்சுல 2 இது கொண்டு வளர்த்தேன். முத அங்கதான் வாங்கிட்டு வளர்த்தேன். அப்படியே நம்ம இது ஒன்னொன்னா இதுல நம்ம ஒன்னொன்னா கத்துக்கிட்டு அப்படியே நல்ல நல்ல சேவல்களா நம்ம ப்ரீட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். இது எல்லாமே அப்போ ஓரளவுக்கு ஓன் பிரீடு, ஒரு நல்ல நல்ல பிரீடுல உருவாக்கிருக்கீங்க. இப்போ நம்ம கட்டுத்தர நம்மளோட ஃபார்ம்ல எத்தனை சேவல் இடங்கள் இருக்கு? நம்மகிட்ட ஒரு 50 சேவல் ஃபார்ம்ல போட்டுக்கலாம். 50 சேவல் போட்டுக்கலாம். கோழி ஒரு 25-30 கோழி போட்டுக்கலாம். நம்ம கோழி பொட்டைக்கோழி கம்மியா வச்சிருப்போம். சேவல் அதிகமா வச்சிருப்போம். பொட்டைக்கோழி நம்ம தம்பிமார்கள் அவங்ககிட்ட இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம கொடுத்து வச்சிருப்போம். பொதுவா சிறுவடை கோழிகள் வளர்க்கறது ஈஸி, இந்த பெருவடை கோழிகள் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை எப்படி நீங்க ஃபீல் ஆகுறீங்க? ஏன்னா ஆமாண்ணா, இது அவங்க சொல்றது உண்மைதான். இது நம்ம வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். சீக்கு மழை எல்லாத்தையும் நம்ம தாண்டி கொண்டு வரணும். ஒரு பெருவடை சேவல் நம்ம உருவாக்குறதுக்கு 1 வருஷம் ஆகும். ஒரு சேவல் உருவாக்குறது, ஒரு சேவல் நல்ல சேவல் உருவாக்குறதுக்கு 1 வயசு ஆகும். 1 வயசுலதான் ஒரு நல்ல சேவல் உருவாக்க முடியும். நம்ம குஞ்சாக்கி விட்டுருப்போம், காக்கா தூக்கிட்டு போயிடும், மலையில இறந்து போயிடும். இந்த பெருவடை கோழிகள் வளர்க்கும் போது உங்க வீட்டுல இருக்க சப்போர்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? முதல்ல கொஞ்சம் ஏசதான் செஞ்சாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் காலேஜ் படிக்கும் சரி இதை வளர்த்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏசதான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாள் பழகிட்டாங்க. இப்போ நான் ஒரு சப்போஸ் வெளியே போயிட்டேன், நம்ம வேலை திடீர்னு எங்கேயாவது இருக்கும், நம்ம போயிட்டோம்னா ஈவினிங் 4 மணிக்கு அவங்களே இற வச்சிருவாங்க, சாப்பாடு வச்சிருவாங்க, அதுக்கு தண்ணி வச்சிருவாங்க. அதனால இப்போ அவங்களே நம்ம கேர் பண்ணி அவங்களே பார்த்து விடுவாங்க. சரி சரி. இப்போ இந்த சேவல்கள் நீங்க வளர்த்து எந்தெந்த ஊருக்குலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம சேவல் ஆந்திரா, பங்களாதேஷ், கர்நாடகா அந்த ஏரியாவுக்குலாம் கொடுத்துருக்கோம். அங்க டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்னே ஒருத்தவங்க இருப்பாங்க. அங்கிருந்து அவங்க ஆள் அனுப்பி விடுவாங்க. அவங்க அந்த சேவலை 4 நாள் ட்ரெயின்ல வச்சு கொண்டு போவாங்க. இந்த கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. வாங்கி அதுக்குன்னு தனித்தனி பேக்கேஜ் கேஜில வச்சு அதில் வச்சு கொண்டு போவாங்க. 4 நாள் சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே அவங்களே கொடுத்து சேஃப்டியா அவங்கள்ட்ட கொண்டு ஒப்படைச்சிருவாங்க. கற்குவேலன், அதாவது நீங்க நம்ம ஃபார்ம்ல இருக்க டாப் 10 சேவலை பத்தி சொல்லுங்க. இந்த சேவல் எங்க வாங்குனீங்க? இது எப்படிலாம் உற்பத்தி பண்ணி பராமரிச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க? நம்ம ஃபார்ம்ல இருக்கிறது டாப் 10 லைனேஜ்னா குமரிக்கோட்டை விஜய் அவர்கிட்ட வாங்கினதுதான். அவர் நம்ம அண்ணன். அவர்கிட்ட வாங்கி நம்ம வளர்த்ததுதான் டாப் 10 லைனேஜ்ல ஃபர்ஸ்ட். அவர் லைனேஜ் தான் ஃபர்ஸ்ட். அதுல ஈராசு கோழி சேவல்னு நம்மளோட ஒரு கோழி சேவல் இருக்கு. அது ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். நல்லா காலு நரம்பு அந்த மாதிரி விசேஷமா இருக்கும். அது நம்மகிட்ட 4X பண்ணிருக்கு. ஆமா. அதுக்கு அடுத்தாப்ப நம்மகிட்ட ஒரு சிங்கிள் ஐ தும்மர் சேவல் ஒன்று இருக்கு. அது ஒரு 8X பண்ணிருக்கு. அதை இங்க லோக்கல்ல தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல டாப் கிளாஸ் லைனேஜ். அது நம்ம ஜேக்கப்னு சொல்லி தூத்துக்குள்ள நம்ம அண்ணன் இருக்காங்க. அவர்கிட்ட வாங்கிட்டு நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம இப்போ அதில் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு 4X ஜாவா ஒன்று இருக்கு. அது ஒரு 4X பண்ணிருக்கு. அது ரொம்ப நல்ல லைனேஜ். நம்மகிட்ட ஒரு பட்டிகள்ல ஒரு பொட்டை முள்ளு பொட்டை இருக்கு. அது நம்ம ப்ரீடேஷனுக்காண்டி நம்ம நல்ல லைனேஜ். நம்ம அதுல ப்ரீட் பண்ணி நம்ம அதை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லைனேஜ் நம்ம ஒரு டாப் கிளாஸ் லைனேஜ். அப்புறம் நம்மகிட்ட கருப்பு பொட்டை மாதிரி நம்மகிட்ட ஃபேமஸான லைன் பொட்டை மாதிரி. அதுவும் விஜய் நான் கொடுத்ததுதான். அந்த பொட்டை மாதிரி லைன் ரொம்ப விசேஷமா இருக்கும். பொட்டை மாதிரிங்கிறது நீங்க என்ன நீங்க நினைக்கலாம், பொட்டை மாதிரி சேவலும் கோழியும் கலந்து இருந்த மாதிரி இருக்கும் பொட்டை மாதிரி. அதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா பேர்டுன்னு சொல்லுவாங்க. பொட்டை மாதிரி இங்கிலீஷ்ல பேர்டுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டாப் கிளாஸ் லைனேஜ். ஆமா. அதுல நம்மகிட்ட ஒன்று இருக்கு. அது 4X பண்ணிருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணி உடைக்கிறது பொட்டை மாதிரி லைனேஜும் ஈராஸ் லைனேஜும் மிக்ஸ் பண்ணி உடைக்கிறோம். இப்போ நம்ம தும்மர் லைனேஜ் நம்ம லைனோட மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இனவழி கோழிகள் எல்லாம் யாருமே தரமாட்டாங்க.
எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? விலைக்கு கொடுத்தாங்களா இல்லைன்னா விருப்பப்பட்டு கொடுத்தாங்களா? நீங்க சொன்ன மாதிரி அந்த கோழிச்சலை வந்து யாருமே அவ்வளவு ஈஸியா வந்து சுலபமா வாங்கிட முடியாது. நம்ம நல்ல லைனேஜை வந்து யாரும் ஈஸியா தர மாட்டாங்க. நம்ம அண்ணன் வந்து நமக்கு ஃப்ரீயா தான் கொடுத்தாரு. விஜய் அண்ணன் குமரிக்கோட்டையில இருக்காரு. அவரு நமக்கு ஃப்ரீயா தான் கொடுத்தாரு. தம்பி நீ இதை வச்சு உருவாக்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நம்ம இதை ஒரு 4 தலைமுறையா சண்டை விட்டுட்டு இருக்கோம். தாத்தா 4 தடவை வளர்த்துட்டு இருக்கோம். 4 தலைமுறையா வளர்த்துட்டு இருக்கோம். அது தாத்தா, அது அப்பா, அது மகன் அப்படின்னு சொல்லி வரிசையா அந்த இனவழியா நம்ம வந்து பாரம்பரியமா நம்ம அதை வந்து அழியாம வச்சுட்டு இருக்கோம். இப்போ இத வந்து ஒரு சாதாரண ஒரு நாட்டுக்கோழி பண்ணைய கருக்கு வேலன் ஃபார்மா கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன பாடுபட்டீங்க? என்ன முயற்சி எல்லாம் எடுத்தீங்க? ஆரம்பத்துல வந்து போன தடவை ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம ஏரியாவில மழை, நல்ல மழை. அப்போ வந்து நிறைய கோழி சேவல்லாம் மழையில இறந்து போச்சு. இப்போ இறந்து போன உடனே நம்ம வந்து நமக்கு அது போதுமான செட்டு நம்மகிட்ட இல்லை. அப்போ வந்து சின்ன கூண்டு தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, நமக்கு தேவையான செட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து மானியம் கொடுத்தாங்க. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட், நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அதுல வந்து மானியம் கொடுத்தாங்க. அந்த மானியத்துல நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணது அது வந்து எனக்கு கிடைச்சது. கலெக்டர்கிட்ட நேர்காணல், ஒரு 10 நிமிஷம் நேர்காணல். அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அப்புறம் சென்னையில இருந்து 2 பேர் ஆன்லைன்ல கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம பதிவு சொன்னதுனால நமக்கு வந்து அந்த மானிய ரூபா வந்து நமக்கு கிடைச்சி அதை வச்சு நம்ம இந்த செட் எல்லாம் போட்டோம். இப்போ நம்ம மழை வெள்ளம் எது வந்தாலும் நம்ம கோழிச்சவளுக்கு எதுவுமே பாதிப்பு கிடையாது. கோழிச்சவளை தாண்டி தான் நம்ம இந்த செட் எல்லாம் போட்டிருக்கு. கருக்குவேலன் ஃபார்ம்ஸுங்கிற பேர்ல நம்ம பேர்ல வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு எஸ்பிஐ பேங்க்ல. இப்போ இந்த கோழிகளுக்கு இன்சூரன்ஸ் எதுவும் பண்ணிருக்கீங்க? ஆமா, நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம அக்கௌண்ட்லேயே அந்த மானியம் வர லோன்ல எல்லாமே இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்ம எதுவும் இறந்தாலும் இன்சூரன்ஸ் எதுவும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஒரு மந்த்லி டேர்ன் இல்லை இயர்லி டேர்ன் வர எதுவும் கிடைக்குதா? எவ்வளோ வரும்? ஆமாண்ணா, இது வந்து நம்ம வந்து ஐடி காட்டும். ஆமா, மந்த்லி நமக்கு ஒரு 30,000 ரூபா வர சாலிடா கிடைக்கும். ஐடி ஃபைல் பண்ணிட்டு? ஆமா, ஐடி ஃபைல் பண்ணியிருக்கோம். 3 வருஷமா ஐடி ஃபைல் பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற வந்து இதோட வளர்ப்பு முறை, இந்த நோய் பராமரிப்பு, இதை பத்தி சொல்லுங்க. இது வந்து நம்ம வந்து சாப்பாடு நல்லா ஹெல்த்தியான போட்டு கொடுக்கணும். நம்ம வந்து எக்ஸுக்கு நம்ம இப்போ ஒரு சேவலை நம்ம இப்போ எக்ஸுக்கு நல்லா தயார் பண்றோம்னா நம்ம அதுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும். காலையில ஒரு 20 பாதாம் பருப்பு, ஒரு 40 கருப்பு திராட்சை, கொஞ்சம் 2 அத்தி வெள்ளரி விதை, அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு பாதாம் பிஸ்தா அக்ரூட் எல்லாம் சேர்த்து தேன்ல முக்கி நம்ம காலையில உணவா கொடுத்துருவோம் அதுக்கு. அதுக்கப்புறம் மதியம் வந்து ஒரு ஈரல் இல்லைன்னா கொஞ்சம் செவரொட்டி கறி கொஞ்சம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மாவு, தானிய வகைகள் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு 32 வகை 40 வகை தானியத்தெல்லாம் அரைச்சி முட்டை வெள்ளைக்கரு அதுல வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாயந்தரம் அதுக்கு உணவா கொடுத்துருவோம். வெள்ளைக்கருல மட்டும் உணவா கொடுத்துருவோம். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா நீச்சல். ஏன்னா நம்ம சாப்பிட்டுனா உடம்பு ஆயிரும். இந்த மாதிரி இறைய கொடுக்குறது நல்லா முறுக்கேறும். சேவல் வந்து மந்தமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி 2 நாளைக்கு ஒருக்கா நீச்சல், கொஞ்சம் தேய்ப்பு பிடிக்கிறோம். கழுத்து காலு எல்லாமே கொஞ்சம் தேய்ப்பு பிடிப்போம். அதுதான் அதுக்குள்ள சாப்பாடு முறைகள். நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியா வச்சிருந்தாவே நல்லா இருக்கும் சேவல். சூப்பர். இந்த ஒவ்வொரு இனவழியும் தனித்தனியா எடுக்கிறதுக்கு எப்படி நீங்க இந்த கேஜ் செட்டப் பண்ணிருக்கீங்க? இது வந்து நம்ம அண்ணன் ஒரு ஆள் கேஜி இதே மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. பெரிய ஒரு 2 ஏக்கர்ல தோட்டம் போட்டு அவர் இதே மாதிரி கேஜி செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. நான் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு போட்டோலாம் எடுத்துட்டு அவரை ஒரு நாள் வர சொல்லி அவர் தான் போடணும்னு சொல்லி எல்லாமே செட் பண்ணி அவர் தான் கொடுத்தாரு. சோ ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிறாம மிதிச்சுக்கிறாம அப்படியே மாறாம. இப்ப வந்து நம்ம வந்து முட்டை வந்து உள்ளே கேஜிக்குள்ளே நம்ம செட் பண்ணிருக்கோம். அங்கவே முட்டை விட்டு அதுவே குஞ்சு பொரிச்சு வெளியே வந்துடும். நம்ம தனியா எடுத்து வைக்கணும் முட்டை அந்த மாதிரியே கிடையாது. உள்ள அதுக்கு செப்பரேட்டா நம்ம பாக்ஸ் வச்சிருப்போம். அந்த பாக்ஸ்ல அதே முட்டை விட்டு அதுவே பொரிச்சு குஞ்சு வெளியே வந்துடும். குஞ்சு பொரிக்கிறது வந்து 18 நாள்ல இருந்து 21 நாளுக்குள்ள பொரிச்சிடும். இது எத்தனை முட்டை போடும், எத்தனை குஞ்சு பொரிக்கும்? வயசு கோழி வந்து 7 முட்டை 8 முட்டை தான் விடும். ஆமா, நான் இளங்கோழி வந்து 11 முட்டை 12 முட்டை வர விடும். அதாவது 18 நாள்ல இருந்து 21 நாள்ல குஞ்சு பொரிச்சிடும். எத்தனை குஞ்சு வருது? ஏன்னா மேக்சிமம் எல்லா குஞ்சுமே பொரிச்சிடும். அப்படி ஏதாவது கொஞ்சம் ஃபால்ட் இருந்ததுன்னா 2 முட்டை 3 முட்டை குஞ்சு பொரிக்காது. பெருஞ்சாதி கோழி பொதுவாகவே குஞ்சுகளை நசிக்கணும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம கோழிகள் பண்ணாது. நம்ம வந்து ஹாப்பி ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பிளேஸ்ல வச்சிருக்கோம். கோழி வந்து நம்ம நிறைய கோழி வெளியே திறந்து விட்டுருக்கோம். தோட்டத்துல மேய்ஞ்சிட்டு ஈவினிங் நீங்க வரம்ஸ்ல நிறைய கோழிகள் உள்ள வந்துடும். எல்லாமே ஓப்பன் செட்டப்ல இருக்கும். நம்ம அதுக்குள்ள ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன அறைகள் இல்லாம அதுக்குள்ள ஃப்ரீடம் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால அதுக்கு அந்த எந்த இதுவுமே இருக்காது. நீங்க சிக்ஸ் மாதிரி குஞ்சுகள் மாதிரி கொடுக்குறீங்களா இல்லன்னா வெடத்தரத்துல கொடுக்குறீங்களா? நம்ம பெரிய சேவல் தான் உள்ள பயிற்சி பண்ணி பெருசா கொடுக்கும். நம்ம பெரிய சேவல் தான் கொடுக்குறது. பெருசுதான். ஆமா ஆமா. சோ அதுலதான் நம்மளுக்கு ஒரு மார்ஜின் இருக்கு. ஆமா, மார்ஜின் இருக்கு. எந்தெந்த ஊர்ல இருந்து வாங்கியிருப்பாங்க நம்ம தேடி வந்து?
பங்களாதேஷ் வந்திருக்காங்க, ஆந்திரா வந்திருக்காங்க. ஆந்திராவில் வந்து சங்கராந்தில எக்ஸ் நடக்கும், பெரிய லெவலில் நடக்கும். அது வந்து லீகலா இருக்கும். அது வந்து இல்லீகல் கிடையாது, லீகலா இருக்கும். பொங்கலுக்கு மறுநாள் அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. டைரக்டா வருவாங்க, வாங்கிட்டு போவாங்க. இன்னும் அடுத்த மாசம் வருவாங்க. அந்த சங்கராந்தி இதுக்கு எக்ஸுக்கு அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. நம்ம ஊர்ல லீகல் எதுவும் நடந்திருக்கா? அதுக்கு எதுவும் இந்தியால நடந்த சான்றிதழ் இல்லாட்டினா அதுக்கு ஒரு பெர்மிட்? நம்ம ஊர்ல லீகலா நடந்திருக்கு. இந்த கலைஞர் பிறந்த நாள், ஸ்டாலின் ஐயா பிறந்த நாள், அந்த மாதிரி விழாக்கள் காலத்துல கோர்ட் ஆர்டரோட பர்மிஷனோட நடக்கும். அதுக்கு பேர் வந்து டோர்னமெண்ட்னு சொல்லுவாங்க. சனி ஞாயிறு 2 நாள் வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. காலையில ஒரு 6 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரை பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ள நடத்தி முடிச்சு விடணும். அது முடிஞ்ச பிறகு பிரைஸ் கொடுப்பாங்க. என்னென்ன இது எப்படி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜ், கோல்டு காயின். நான் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். தேனி மாவட்டத்துல நடந்தது. நான் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். நம்ம இது ஒரே நாள்ல 2x பண்ணிச்சு. கோல்டு காயின் கொடுத்தாங்க. கோல்டு காயின் கொடுத்தாங்க, 2 மிக்சி கொடுத்தாங்க, 2 கிரைண்டர் கொடுத்தாங்க. சோ அப்படி வர சேவல்களுக்கு விலை அதிகமான இதுக்கு கேட்டு வருவாங்கல்ல, எனக்கு இதை கொடுத்தாலே கொடுங்க அது அதை களவாண்டு போறது கூட நிறைய முயற்சிகள்லாம் நடக்கும். அந்த எக்ஸ் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆந்திராக்காரங்க ரொம்ப நெருங்கியவங்க வேற ஆள் மூலமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, 40,000 ரூபாய் வாங்கிட்டு கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க என்னாச்சும் ஒரு சில ஆசைப்பட்டு கொடுத்துடுறீங்க. ஒரு சில பேர் கோழியை கேட்டு வந்தோன்னா அடிச்சு குழம்பு வச்சே கொடுத்து விட்டுறாங்க, யாருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படிலாம்? ஏன்னா இது அப்படி கிடையாது. இது வந்து கலையை நம்ம வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறோம். நம்ம கேட்கறவங்களுக்கு கொடுக்கதான் செய்யறோம். அந்த இனவெளிகளை அவங்க கொண்டு போய் என்னை விட நல்லா வச்சிருப்பாங்க, என்னோட பெரிய எக்ஸ்ல விடுவாங்க. இங்க இருந்தா அது லெவல், அது இங்க நம்ம ஏரியா கிராமத்துல என்ன லெவல்ல இருக்குமோ அந்த லெவல்ல இருக்கும். அவங்க அதை விட பெரிய லெவல்ல கொண்டு போய் விடுவாங்க. ஆனா பேரு நம்ம ஊரு, நம்ம பேரு இருக்கும். அவங்க என்னன்னா கருக்கல் கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து நான் பங்களாதேஷ்ல கொடுத்தது எக்ஸ் பண்ணிருந்துச்சு. அவங்க அங்க இருந்து போன் போட்டு பெருமையா பேசினாங்க. அவங்க பேசுற மொழியும் புரியல, பாதி இங்கிலீஷ். அவங்க இதுல இருந்து பேசுறாங்க, அது எனக்கு புரியல. அவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க போன்ல. அவங்க அங்க வாங்க சீல்டு இதெல்லாம் இன்னொருத்தங்க அடுத்த திருப்பு ஆரம்பிச்சுல எனக்கு கொடுத்து விட்டாங்க. சரி, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் அந்த பங்களாதேஷ் கிளைமேட்டுக்கும் இது ஒத்து போகுதுங்களா? ஒத்து போகாதுன்னு அங்க போய் 2 மாசம் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க ஊர்ல வச்சு அவங்க இறக்கி செட் பண்ணிக்கிட்டு தான் மறுபடியும் அவங்க அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. கொண்டு போய் உடனே அவங்க இது பண்ண முடியாது. உணவு மாத்துவாங்க. அங்குள்ள சாப்பாடு முறையும் நம்ம கொடுத்த ஃபுட்டுக்கும் வேரியேஷன் இருக்கும். அதனால அங்க போய் உடம்பு சரியில்லாம கூட வரும். அதை அவங்க ரெடி பண்ணுவாங்க. 1 மாசம் 2 மாசம் அவங்க ஊர்ல வச்சு அவங்க சாப்பாடு அவங்க தண்ணிக்கெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பிளன் ட்ரைன் பண்ணுவாங்க. சரி, இந்த கிராமங்கள்ல இருக்கும்போது இந்த வேக்சின் போடுறதுக்கு நோய் எதிர்ப்பு கொண்டுட்டு போய் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல இங்கேயே டோர் ஸ்டெப் வர்றாங்களா டாக்டர்ஸ்? இல்ல, டாக்டர்ஸுக்கு சொன்னா இங்க வருவாங்க. எமர்ஜென்சி எதுவா இருந்தாலுமே நானே கொஞ்சம் மூவ் பண்ணி நானே போட்டு பேசிக்கா நாட்டு மருந்து எல்லாமே இது பண்ணி நானே கொடுத்து விடுவேன். ஏதாச்சும் நீங்க கொடுக்குற நாட்டு மருந்துகளை கொஞ்சம் சிலது சொல்லுங்களேன், டிப்ஸ் வளர்க்குறவங்களுக்கு. ஏன்னா இந்த சளி பொடின்னு சொல்லி நம்ம மருந்து கடையில தனியா கிடைக்குது. நாட்டு மருந்து சளி பொடினே இருக்கு. ஆமா, சளி பொடினே தனியா இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் தேன்ல குழப்பி 2 உருண்டை போட்டு விட்டா நல்லா சளி எல்லாம் கரெக்டா ரெக்கவர் ஆயிரும். தெளிச்சியா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அமாக்சின் 250 சொல்லி கிராம் மாத்திரை இருக்கு. அதை அந்த பொடியை நம்ம தண்ணியில கலந்து வைக்கிறோம்னா குஞ்சிக்கு அந்த மாதிரி நெஞ்சு ஒட்டி அந்த சளி இந்த மாதிரி வராது. அப்புறம் சளிக்கு வந்து அஜித்ரால் சிறப்பு கொடுக்குறோம். அப்புறம் நெஞ்சு ஒட்டியா இருந்துச்சுன்னா நல்ல தீவனம், நல்லா கொஞ்சம் நல்லா லிவர் டானிக்கை கொடுத்து சாப்பாடு முறையை கொஞ்சம் கொஞ்சம் கூட்ட அந்த லிவர் வந்து லிவர் ஃபால்ட்டுக்கு இதாகும். அப்புறம் செமிக்கிற தன்மை கூடயும் சேவல் வந்து ரெக்கவர் ஆகிடும். அதே மாதிரி சேவல்கள் இப்போ வந்து ஒரு 4 கிலோவை தாண்டி வளர்க்கணும், அதை உருவாக்கணும் போது கண்டிப்பா அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. ஏன்னா அந்த பயிற்சி என்ன பயிற்சி நீங்க கொடுக்குறீங்க? அப்படி கிடையாது, இனவொலியிலே வந்துடும். அப்போ வந்து அவ்வளவு ஜெகஜாண்டிக்கா இருக்கிறவங்க வந்து சன் அதே ஜெகஜாண்டி அப்படியே வரும். அதே 90% வந்துடும். நம்ம ஃபுட்டு தானே நம்ம கொடுக்குற இறை தான். நம்ம வச்சிருக்கிறது வந்து லைனேஜ் பாரம்பரியமா வச்சிருக்கோம். அப்ப அந்த ஈராஸ் லைன் போலீஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல பிறக்கிற பிள்ளை வந்து இப்படி அடிக்கணும்னா இப்படி அந்த மாதிரி வேலை செய்யும், இப்படி தட்டுனா அந்த மாதிரி தட்டும், வளரும். அந்த ஹைட் அந்த மாதிரி வரும். ஒரு சேவலை ஒரு கூரை செஞ்சுல ஒரு 3.5 கிலோ 4 கிலோ அதுவே வந்துடும். 1 வயசு பிடிக்கும்ல அதுவே வந்துடும். அதுக்கப்புறம் குருத்து மாறும். ஒரு 1.25 வயசு 1.5 வயசுல குருத்து மாறும். ஃபுல் ரெக்கையும் உறுத்திக்கிட்டு மறுபடியும் புது ரெக்கை வரும். அந்த டைம்ல இதை விட கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். போன் வந்து நல்லா விளைஞ்சிடும், கெப்பாசிட்டி அதிகமா வந்துடும். அப்ப வந்து முள்ளு காலில் இருக்க முள்ளு அதுவுமே கூடிடும். ஸோ இப்போ இந்த இனவழிகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு இயற்கை சீட்டை வருது, இப்போ மழை வெயில் ஃப்ளட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இனவழி நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ இதை பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இந்த இனவழியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு வந்து இது வந்து அழியாம இருக்கிறதுக்கு இப்போ ஒரு ஃப்ளட்டோ இந்த மாதிரி நீங்க சொல்ல மாதிரி ஒரு சீக்கம் வந்துச்சுன்னா நம்ம குள்ள எல்லாமே இறந்து போயிடும். அதனால இந்த இனவழியை பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம கூட ஒரு சர்க்கிள் இருப்பாங்க, நம்ம டீம் சர்க்கிள் இருப்பாங்க. திருச்செந்தூர்ல சுந்தர் பாட்டின்னு சொல்லி நம்ம அந்த பார்ட்டியில தான் எக்ஸ் பண்றது. அவங்க பார்ட்டியில வந்து நம்ம பார்ட்டியில ஒரு 10 பேர் இருப்பாங்க. திருச்செந்தூர்ல சுந்தர் அண்ணன், உடங்குடியில வந்து கந்தசாமி, கனகா, அஸ்கர் பாய்,
அப்புறம் நம்ம புதுக்கோட்டையில மாறி, அப்புறம் நம்ம தம்பி முக்காணியில விஜய்ன்னு ஒரு தம்பி இருக்காப்புல, நம்ம அண்ணன் ராமு ஏரல்ல இருக்காப்புல. அவங்க கிட்ட நம்ம வந்து கோழி சேவலை நம்ம கொடுத்து வச்சிருப்போம். அவங்க வந்து நம்ம லைனேஜா வச்சிருப்பாங்க. நம்மகிட்ட அப்படி அழிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட இருந்து எடுத்து நம்ம மீண்டும் உற்பத்தி பண்ணிக்கலாம். ஒரு 10 பேருக்கு நம்ம கொடுத்து வச்சிருந்தோம்னா இது எப்படி அழிஞ்சாலும் நம்ம எடுத்து மீண்டும் உற்பத்தி பண்ணிக்கலாம். நம்ம அண்ணன் வந்து ஒருத்தங்க வந்து ஜே ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி ஜெஃப்ரின்னு ஒருத்தங்க இருக்காங்க, சோழையார்புரத்துல இருக்காங்க. அவரு வந்து நிறைய வச்சிருக்காரு. அவர் ஒரு 5 ஏக்கர்ல தோட்டம், முருங்கை தோட்டம் வச்சிருக்காரு. அவரு நிறைய வச்சிருக்காரு. நம்ம லைனேஜ் மட்டும்தான் வச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவரு நம்ம இப்போ நமக்கு வேணும்னே இத்தனை கோழி வேணும், இத்தனை சேவல் வேணும் அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்துருவாப்புல, இல்லைன்னா நம்ம ஆள் அனுப்பி விட்டா கொடுத்துட்டுருவாப்புல. இப்போ புதுசா ஒருத்தவங்க வந்து இப்போ இந்த சேவல்கள் வளர்க்கணும், இல்ல எனக்கு கோழிக்கு நல்ல சேவல் வேணும்னு கேட்டு வந்தா கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அவைலபிளா இருந்தா கண்டிப்பா கொடுக்கறது தான். அதை வந்து நம்ம ஒரு ஆளுக்கு கொடுத்து நம்ம பேரை சொல்லி வளர்க்குறத நம்ம விரும்புறோம். நம்ம வந்து இதை வந்து எனக்கு உருவாக்குறதா விரும்புறோம். நம்மளோட அழிஞ்சு போகணும்னு நம்ம நினைக்கல. அப்படி நம்மளோட அழிஞ்சு போனா அந்த 10 பேரை நம்ம வச்சிருக்க மாட்டாங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டு கோழி சேவல் யாரு கேட்டாங்க கண்டிப்பா நல்ல பிரைஸ் கொடுங்க. கண்டிப்பா சந்திச்சல மகிழ்ச்சி. நன்றி.